ஒரு பேனில் ஒரு டம்ளர் கருப்புழுந்து எடுத்து நல்லா சிவக்கிற அளவுக்கு ரொம்ப குறைவான தீயில வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அதே டம்ளரில் 1/4 டம்ளர் பொட்டுக்கடலையை சேர்த்து அதை லைட்டாக ஒரு அரை நிமிஷம் மட்டும் நல்லா வறுத்தா போதும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். கூடவே 3/4 டம்ளர் வெல்லத்தை சேர்த்துக்கலாம். 3 ஏலக்காயும் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நைஸாக பவுடர் பண்ணி எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இந்த பவுடரை ஒரு பாட்டிலில் நீங்கள் எடுத்து கூட வைக்கலாம். தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பொடியை ஹார்லிக்ஸ் மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே சாப்பிடலாம். இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு அதில் 100 மில்லிலிட்டர் நல்லெண்ணையும் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா காயட்டும். அதுக்கப்புறமா அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பவுடரில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் வெள்ளை உளுந்துலையும் நீங்கள் செய்யலாம். ஆனால் கருப்பு உளுந்தில் உங்களுக்கு அதிகமான சத்துக்கள் இருக்கு. பெண்களுக்கு வரக்கூடிய இடுப்பு வலிக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப அருமருந்து தான் இது. எலும்புகள் எல்லாம் ரொம்பவே வீக்காக இருக்கிறவங்களுக்கு இந்த கருப்பு உளுந்து லட்டு அதிக அளவு கால்சியத்தை கொடுத்து எலும்புகளை எல்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆக்கிரும். தேங்க்யூ.